பொதுக்காலம் 16ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வசனங்கள் 1 முதல் 2, 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 20 வரை. அந்நாட்களில் எகிப்தி நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காகவே மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலை அடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 13, வசனங்கள் 10 தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவார்கள். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கரத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையானவர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே,
காலம் காலமாக இறைவன் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டாலும் சீனாய் மலையில் அவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையானது முற்றிலும் வித்தியாசமானது, புதியது. இதுவரைக்கும் இறைவன் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளுமே தனி மனிதர்களோடு செய்யப்பட்டதாகும். அவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், தொடக்க நூல் 9வது பிரிவு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், தொடக்க நூல் 15ஆம் பிரிவு. யாக்கோபோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், தொடக்க நூல் 35வது பிரிவு. ஆனால் முதன்முறையாக அவர் ஒரு குழுவோடு உடன்படிக்கை செய்து கொண்டது இஸ்ரேல் மக்களோடு தான். இஸ்ரேல் மக்கள் என்ற ஒட்டுமொத்த இனத்தோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இதன் காரணமாகவே சீனாய் மலை உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. எனினும் ஏனைய உடன்படிக்கையில் காணப்படுகின்ற அடிப்படை தன்மைகள் இந்த உடன்படிக்கையிலும் காணப்படுகின்றன. முதலாவதாக, இறைவன் மனித நிலைக்கு இறங்கி வருகின்றார். சாதாரண மனித உடன்படிக்கையில் கூட தொடர்புடைய இரு நபர்களுமே சமநிலைக்கு வர வேண்டும் என்ற பழக்கம் இருந்தது. இது கடவுள் மனித உடன்படிக்கையிலும் நடைபெறுகிறது. இறைவன் தன் உயர்நிலையை விட்டு மனித நிலைக்கு இறங்கி வருகின்றார். மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்று கடவுள் தன்னை பற்றிய மோசேயிடம் கூறியதும், சீனாய் மலை மேல் மலையுச்சியில் கடவுள் இறங்கி வந்தார் என்று விடுதலை பயண நூலாசிரியர் கூறுவதும் இதையே எடுத்துரைக்கிறது. இது ஏதோ உயரமான இடத்திலிருந்து கடவுள் தாழ்வான இடத்திற்கு இறங்கி வந்தார் என்பது சுட்டிக்காட்டவில்லை. மாறாக இறைவன் தன் நிலையை விட்டுவிட்டு மனிதர்களின் நிலைக்கு இறங்கி வந்தார் என்பதை எடுத்துரைக்கிறது. இரண்டாவதாக, இறைவன் தன் நிலை விட்டு எவ்வளவோ இறங்கி வந்தாலும் மக்கள் அந்நிலைக்கு கூட உயர்வதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தனர். இறைவனின் தாழ்நிலை மனிதரின் உயர்நிலையை விட உயர்வானது. எனவே இஸ்ரேல் மக்களை அந்நிலைக்கு உயர்த்துவதற்கான வழிமுறைகளை இறைவன் மோசேக்கு எடுத்துரைக்கின்றார். அவர்கள் தங்களது பாவத்திலிருந்து தூய்மையாக்கப்படுவதே அந்த வழி. நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும் என்கின்றார் கடவுள். மூன்றாவதாக, ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் உரிமைகளும் கடமைகளும் இரு தரப்பினருக்கும் கொடுக்கப்பட்டன. சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை யாவே இறைவனின் பிள்ளைகளாக இருப்பது. ஏற்கனவே இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது கரிசனை கொண்டிருந்தாலும் அது தற்போது பெற்றோர் பிள்ளை என்ற ஆத்மார்த்தமான உறவாக மாறியது சீனாய் மலை உடன்படிக்கையின் போதுதான். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்றார் கடவுள். இது இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. விடுதலை பயணம் 19:4 மற்றும் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். இந்த உரிமையோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடமை அவர்கள் கடவுள் வழங்கிய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். விடுதலை பயணம் 20ஆம் பிரிவு. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு உடன்படிக்கை கொண்டாட்டம்தான். இதில் மேற்கண்ட 4 பரிமாணங்களுமே நடந்தேறுகின்றன. முதலாவதாக, இறைவன் தன் தரப்பில் நம் நிலைக்கு இறங்கி வருகின்றார். இரண்டாவதாக, அவ்வாறு இறங்கி வரும் இறைவனை நாம் கண்டுகொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டு நாம் உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றோம். மூன்றாவதாக, நாம் இறைவனின் பிள்ளைகளாக சுவீகரிக்கப்படுகின்றோம். நான்காவதாக, நம் வாழ்வை இன்னும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான அடிப்படையாக அன்பு கட்டளை என்னும் கடமை நம் மீது சுமத்தப்படுகின்றது. இறைவா, உம்மோடு நாங்கள் கொள்ளும் உறவின் காரணமாக நீர் எமக்கு கொடுக்கும் உரிமைகளை நாங்கள் கொண்டாடவும் கடமைகளை கருத்தாய் கடைபிடிக்கவும் வரம் தாரும். ஆமென்.